மேடம், என்ன பண்றீங்க? சாயக்காக்கு தெரியக்கூடாதுன்னு ஷாலை வச்சு அண்ணனை மறைச்சிட்டு இருக்கேங்க. ஓ, சாய்க்கு தெரியாம சூர்யாவை மறைச்சு வைக்கிறீங்க. ம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படின்ற மாதிரி சூர்யா ஒளிஞ்சிருக்காரு. ஹே, அப்பட்டமா தெரியுது சூர்யா நடிக்கிறது. இப்போ ஓகேவான்னு பாருங்க. முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. அண்ணா, சாய், என்னண்ணா திடீர்னு இந்த டைம்ல பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்க? நீ பண்ண கலவரத்துல சுத்தமா சாப்பிடவே மறந்துட்டோம். அதான் திடீர்னு பசிச்சது. சரி வா போலான்னு நிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா நிலா, நீ எப்படி நிக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன். காத்து வாங்குறியா? நீ அவளை விட, அவ அப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. என்ன சாய் சாப்பிடுற? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணியே சொல்லுண்ணே. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி சூர்யாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளுண்ணே. அவரு சாப்பிட்டாரா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடி பாவி, என் மேல இவ்ளோ காதல் வச்சுக்கிட்டு நீ இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தியா? நல்ல வேலை, ஏதோ நான் வந்து உன்னை அரைஞ்சு இவ்ளோ பெரிய சண்டை போட்டதுனால இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லனா இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருப்ப. சூர்யா கண்டிப்பா சாப்பிட்டுருப்பான் சாய், நீ சாப்பிடு. இல்லண்ணே, அவர் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. எனக்கு சூர்யாவை பத்தி நல்லா தெரியும். அக்கா, அவனுக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. அந்த தடிமாடு நல்லா தின்னுட்டு தூங்கி இருக்கும். நீங்க அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க. நிலாமா, அண்ணன் ஏதோ மாடு கீடுன்னு சொன்னியாமா? அது ஒரு ஃப்ளோல வந்திருக்குன்னு அதெல்லாம நோட்டீஸ் பண்ணுவ. பேசாம மூடிக்கிட்டு நில்லு, அப்புறம் உன்னை பாத்திர போறாங்க. மவளே, இரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். இல்ல நிலா, உங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டாரு, தூங்கியும் இருக்க மாட்டாரு. என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் நீயாவது அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேள. அவர் சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சிட்டா நானும் நிம்மதியா சாப்பிடுவேன்ல. இல்லக்கா, இப்போ ஃபோன் பண்ண முடியாது. ப்ளீஸ் நிலா, எனக்காக ஒரே ஒரு வாட்டி கால் பண்ணி கேள. ஐயோ அக்கா, புரிஞ்சுக்கோங்க. இப்ப மட்டும் நான் அண்ணனுக்கு கால் பண்ணனா அண்ணன் மாட்டிக்கும்க்கா. என்னது மாட்டிக்கு வாரா? இல்ல மாத்தி பாருன்னு சொன்னேன். அதாவது மனச மாத்திக்கு வாருன்னு சொன்னேன். எதுக்கு? நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா நீங்க தான் கேட்க சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இது வரைக்கும் அவன்கிட்ட பெருசா அப்படி கேட்டதில்ல. அப்புறம் அந்த மலைமாடு ஐயோ நம்ம சாயை விட்டுட்டு சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படும். அப்புறம் அது மனசை மாத்த ட்ரை பண்ணும். அதுதான்க்கா சொன்னேன். வாய் இல்லைன்னா நாய் கூட உன்னெல்லாம் மதிக்காது. உங்களுக்கு தெரியும், நீ மூடு. என்ன நிலா, என்னென்னமோ உளறிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு? சூர்யா சாப்பிட்டானா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அதானே? நீயே ஃபோன் பண்ணி கேளு. நானா? பின்ன நீ தானே அவனை லவ் பண்ற, நானா அவனை லவ் பண்றேன். நான் கேட்டா கூட போய் தான் சொல்லுவான். ஆனா நீ கேட்டா கண்டிப்பா உண்மையே சொல்லுவான். நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுரு. அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். லூசானா நீ? இப்ப மட்டும் நான் சூர்யா கால் பண்ணனா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிரும் நான் அவரை லவ் பண்றேன்னு. தெரியட்டோங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நீ மனசுக்குள்ளேயே வச்சிருப்ப? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே சொல்லணும்ல. வேண்டானே, நான் இப்போ என்னோட காதலை வெளிப்படுத்துற நிலைமையில இல்ல. அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். இப்போதான் பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். அப்புறமா பொறுமையா சொல்லிக்கிறேன். பொறுமையா சொல்றதுக்கு இது ஒன்னும் எக்ஸாம் ரிசல்ட் இல்ல சாய். இதெல்லாம் டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும் போதே சொல்லிடணும். இல்ல, நான் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேல சொல்றேன். ஏங்கா, டே ஃபிக்ஸ் பண்ணி சொல்றதுக்கு நீங்க என்ன பர்த்டேவா செலிப்ரேட் பண்றீங்க? லவ் தானே சொல்ல போறீங்க. அது எந்த நாள்ல சொன்னா என்ன? நீங்க 2 பேரும் மட்டும் அவ்வளோ அழகா டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் மட்டும் சும்மா அப்படியே ஃபோன்ல நான் ரோட்லயே ப்ரப்போஸ் பண்ணுமா? அடடா, நல்லா பண்ணோம். நாங்க 2 செகண்ட் விட்டு டைவர்ஸ் ஆயிருக்கோம் தெரியும்ல. அப்ப குட்டிமாக்கு ஆசை இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப என்ன, அழகா டெக்கரேஷன் பண்ணி நீ சூர்யாவை ப்ரப்போஸ் பண்ணணும், அதானே? ப்ரப்போசலா? இல்லையே, நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நீங்க அழகா டெக்கரேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு தான் சொன்னேன். நான் பண்றேன்னு சொல்லலையே. சூர்யா, ஆதி, சாய் கூட பேசிக்கிட்டு அந்த சைடு கூட்டிட்டு போங்க. அவளை அங்கே விட்டுட்டு வந்துருங்க, நான் போய்க்கிறேன். ஓகே. என்ன பேச்சே காணோம்? நிலா, நீ பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு வா. நான் சாய் கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். நானும் வருவேன். ஏய் கொழுக்கட்டை, மூஞ்ச பேத்துருவேன், இங்கே நில்லு. உருளைக்கட்ட ஷாலை மட்டும் எடுத்தேன். மவனே செத்தடி நீ இன்னைக்கு. ஆமா, இவ ஷாலை வச்சு மறைக்கிறதுனால தான் நான் மறைஞ்சிருக்கேன். இல்லன்னா அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பேன். அடிச்சு ஷால் எடு. நீ ஷால் எடுத்தா கூட நான் தெரிய மாட்டேன். பேருக்கு தான் டாக்டர் படிக்கிற, மாண்டகுள்ள ஒண்ணும் இல்ல. டே அண்ணா, உனக்கு போய் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. இந்த செருப்பு கழட்டி அடிக்கணும். எனக்கு என்ன, மாட்டிக்கோ. தோ நான் ஷால் எடுத்துட்டேன்பா. என்ன பேச்சே வரல? சாயக்கா பாத்துட்டாங்களா? அதான் ஷாக் ஆகி நிக்கிறியா? கொஞ்சம் அங்க பாரு கொழுக்கட்டை. என்ன யாரையுமே காணோம்? இந்த சொல்லாமே போயிட்டாங்க. சரி தள்ளு, நானும் போறேன். சாய் எனக்காக வெயிட் பண்ணுவா.
கைலம்மா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்ல, நான் தான் சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு அவருக்கு விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதான்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஆச்சு. மூச்சு திணறல் வந்துச்சா? ஆமா. எந்த போட்டோ காமிச்சிங்க? அதை எடுத்துட்டு வாங்க, என் முன்னாடி வச்சு காமிங்க. அவரு ரியாக்ட் பண்றாரான்னு பாப்போம். எடுத்துட்டு வரேன். பல்ஸ் ரேட் எப்போதும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கைலம்மா வேற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை கைலம்மா பொய் சொல்றாங்களோ? ஆனா பல்ஸ் ரேட் நார்மலா இருக்குன்னு எதுக்கு அவங்க பொய் சொல்லணும்? ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, வரட்டும், பாப்போம். கார்த்திக், கொடுங்க. இந்த போட்டோவை காமிச்சாதான் சார் ரியாக்ட் பண்றாரா? ஆமா சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல நீங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல பச்சை கலர் புடவை, ரெட் கலர் பார்டர்ல உங்களோட ஒய்ஃப், அதான் கயல்விழி அம்மா நிக்கிறாங்க. கீழே உங்களோட அழகான பொண்ணு சீதா மகாலட்சுமி. சீதா, சொல்லுங்க ராம். என்னவாயிற்று? என் இளவரசியின் குரலில் திடீர் நடுக்கம். ஒன்றும் இல்லை ராம், மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சு சீதா? எதையும் நினைச்சு பயந்துட்டியா? எதை நினைச்சும் பயப்படல. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி நடக்க போகுதுன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. பதட்டமாவே இருக்கு. சீதாமா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ பயப்படுற? தெரியல ராம், வெளியே ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் தெரியுது. ராம் ராம் ராம். சீதா, சீதா ஒன்றும் இல்லைம்மா. சீதா, நான் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. என்னாச்சுன்னு சொல்லுமா. தெரியல ராம். சரி, ஒன்றும் இல்லை. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஆதி இப்போ வந்துருவாரு. ஆதிக்கிட்ட நம்ம பேசுவோம், சரியா? சீதான்னு எங்க பொண்ணு பேரு சொன்னோன்னே இதே மாதிரிதான் நான் சொன்னப்பையும் நடந்துச்சு. மூச்செல்லாம் ஒரு மாதிரி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாரு. அந்த பயத்துலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே. அப்போ உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அளவு கடந்தமான பாசம் இருக்கு. சரி, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். சார், உங்க பொண்ணு இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்க இப்படி படுத்திருக்க மாட்டீங்க சார். பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்கன்னு உங்க மனசுக்குள்ள நீங்க ஏங்கிட்டு இருக்கிறது என் காதுல கேக்குது. அவங்க வேற எங்கேயும் இல்ல சார், ஜெயில தான் இருக்காங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்க உள்ள வரும்போது கைலம்மா சொன்னாங்க, நீங்க எந்திரிச்சு வந்தாதான் உங்க பொண்ணுக்கு சாட்சி சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வர முடியும்னு. அப்போ நீங்க எந்திரிச்சு வரணும்ல சார்? கமான், அப்படிதான் சார். வாங்க. உங்க பொண்ணு சீதா மகாலட்சுமி ஜெயில இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா நீங்க எந்திரிச்சு வரணும். கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாதாடுற இடத்துக்கு நீங்க வந்து பேசினா மட்டும்தான் சீதாவால வெளியே வர முடியும். பாவம், நீங்க இப்படி 7 வருஷமா கோமால இருக்கிறதுனால அவங்களும் அங்க 7 வருஷமா ஜெயில இருக்காங்க சார். கைலம்மா, நீங்க ஏதாவது பேசுங்க. உங்க குரலுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்றாரான்னு பாப்போம். என்னங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னங்க நம்ம பொண்ணு சீதா மகாலட்சுமி. கைலம்மா, போதும். அப்போ சீதா மகாலட்சுமின்னு பேரு சொன்னாலே ரியாக்ட் பண்றாருன்னா நாளைக்கு கன்ஃபார்மா சீதா கிட்ட இவரை கூட்டிட்டு போயே ஆகணும். நான் அதுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி கார்த்திக். என்னண்ணே, நிலா மட்டும் தானே அங்க இருக்கா? எதுக்கு தனியா பேசணும்னு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? இல்ல சாய், என்னதான் நிலா எனக்கு ஒய்ஃபா இருந்தாலும் அவ சூர்யாவோட தங்கச்சி. அதனாலதான் சில விஷயங்கள் உன்கிட்ட கிளாரிஃபை பண்றதுக்காக உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயம்ண்ணே? எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு சாய், அதுக்கு மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ணு. ஃபர்ஸ்ட், எதனால உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு? எப்போல இருந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா? அவன்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? நீ அவனை எப்படி பார்த்துப்ப? உங்க 2 பேருக்குள்ள செட் ஆகி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற? இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் சொல்லு. இதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அண்ணனா உன்னோட ஏக்கம் எனக்கு புரியுதுண்ணே. சொல்றேன்.
எல்லாத்தையுமே சொல்றதுக்கான டைம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் என் மனசுக்குள்ள எதையும் புதைச்சு வைக்க என்னால முடியாது. ம், சொல்லுமா. மனசு விட்டு இப்பயாவது பேசு. உனக்கே நல்லா தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு தெரியும்ல. அப்போல இருந்தே நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா மனசுக்குள்ள எந்த ஒரு ஆசையுமே வளர்த்துக்காம இருந்தேன். உண்மையை சொன்னோன்னா, நான் சூர்யாவை பார்க்குற வரைக்கும் வேற எந்த பையன் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே இல்லை. இவன் பார்க்க அழகா இருக்கான், இவன் பார்க்க அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு நான் சைட் அடிச்சது கூட இல்லை. என் மனசு முழுக்க என்னோட டிசைனிங் வேலை, அப்புறம் கேக் பிஸ்னஸ், இது ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணணும், புதுசா நிறைய கற்றுக்கணும், ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும், இது மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்புறம் சூர்யாவை ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணேன். அப்போ எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நான் வெளியே காமிச்சிக்கல. என் மனசுக்குள்ள என்ன ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்து இவன் அழகா இருக்கான்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு நான் எதுவுமே இல்லாம தான் இருந்தேன். அப்புறம் சூர்யா கிட்ட நெருங்கி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ்னா என்ன, சைட் அடிக்கிறதுனா என்ன, காதல்னா என்ன, ஃப்ரெண்டுனா என்ன, ஹஸ்பண்ட்னா என்ன, எல்லாமே கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. சூர்யாக்கும் என் மேல காதல் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டே நான் ஒரு கேள்வி, எதனால உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நான் சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட ரொம்ப இயல்பா பழகுறாரு. எல்லாருமே சாய்னா ஒரு மாதிரி இவ பாவப்பட்ட பொண்ணு, இவ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா சூர்யா கிட்ட மட்டும்தான் நான் என்னோட கம்ஃபர்டபுளா உணர்ந்தேன். நான் ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருந்தேன். அதுதான் சூர்யா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. சூர்யா ரொம்ப கோவப்படுவாருன்றது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் கோவப்பட்டாலும் அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். மனுஷங்கன்னா கோவப்படதான் செய்வாங்க. நம்மளுக்கு வர கோவத்தை விட ஒரு 10% அவர் எக்ஸ்ட்ராவே கோவப்பட்டுட்டு போட்டோமே, அதுல என்ன தப்பு இருக்கு? நான் கோவப்படுறத கூட ரசிச்சிருக்கல சாய். யாருமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. இன்னொன்னு கேட்டியே, நீயும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப் எப்படி அமையணும்னு நினைக்கிறேன்னு. அதை பத்தி நான் ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன்னு. நம்ம வீட்லயும் சூர்யா வீட்லயும் ஒத்துக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நல்ல கிராண்டா கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சூர்யா வீட்டுக்கு போகணும். போகும்போது அம்மாவையும் ஜனனியும் கூட வச்சுக்கணும். அதே மாதிரி சூர்யாவோட அப்பாவையும் எங்க கூடவே வச்சுக்கணும். நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். நானும் சூர்யாவும் ஒரு 2 வருஷம் எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை என்னால பெத்து கொடுக்க முடியாது. ஆனா நாங்க கண்டிப்பா ஒரு குழந்தைய எடுத்து வளர்ப்போம். ஒன்றும் இல்லை, 2, 3, 4, 5ன்னு நிறைய குழந்தைங்க நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்க கண்டிப்பா இருக்கணும். அவங்க எல்லாருக்குமே நானும் சூர்யாவும் தான் அம்மாவும் அப்பாவும். சூப்பர் சாய். உன் மனசு யாருக்குமே வராது. ஒரு குழந்தைய மட்டும் தத்தெடுத்து வளர்க்கணும்னு சொல்லாம நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறல்ல. உன் மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையான மனசு. எல்லா குழந்தைகளையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். எல்லாரும் நல்லபடியா வளர்ந்து வரணும். அதுக்கு சூர்யா கண்டிப்பா எனக்கு துணையா நிப்பாருன்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே எனக்கு சூர்யா மேல காதல் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நினைக்க ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் நான் நினைச்சது மட்டும்தான். சூர்யா என்ன நினைச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன நினைச்சாலும் சரி, அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை சாய். சூர்யா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் சாய். உன்னோட ஆசை, உன்னோட கனவு, நம்ம 2 பேரும் எப்படி வாழணும்னு நீ ஒரு கோட்டையே உன் மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்க. இது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா சாய்? உனது சிரிப்பினில் சிதறும் சூர்யா. அழகினை பூக்கள் ரசித்த வாசம் பிறந்ததோ வேர்வை துளிகளும் தீர்த்தும் போல என் மேலே படுகையில் பாவம் அழிதோ. அட பாவி டேய், என்னடா முட்டிலாம் போட்ட? மாமா சூப்பரா இருக்குல்ல உங்க ப்ரொபோசல். பைத்தியம், நானும் உனக்கு அப்படிதான் ரெடி பண்ணேன். அட ஆமால, மறந்துட்டேன் மாமா. இப்போவாது சூர்யாவோட கண்ணை பார்த்து உன்னோட காதலை வெளிப்படுத்த சாய். சாய், உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உன்னோட அன்பு மட்டும்தான், உன்னோட காதல் மட்டும்தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ இவ்வளோ நாள் கனவு கண்டுட்டு இருந்தல, அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிறைவேற்றலாம் சாய். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுவியா? சூர்யா,
சூர்யா சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? உனக்கு என்ன பிடிக்குன்றத உன் வாயால நீ சொல்லி நான் கேட்டுட்டேன், உன் குரலால நீ சொல்லிட்ட. ஆனா ஒரே ஒரு வாட்டி என் கண்ணை பார்த்து சொல்றியா? எனக்கு ஒன்னு பிடிக்கும்னு என் கண்ணை பார்த்து சொல்றியா? ப்ளீஸ் சூர்யா, ப்ளீஸ் சாய், ப்ளீஸ். சூர்யா, சூர்யா, ஐ லவ் யூ சூர்யா, ஐ லவ் யூ. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூர்யா. நான் உங்களை தான் காதலிக்கிறேன் சூர்யா. ஐ லவ் யூ so much. காதல் சொன்ன கனவே அது கனவுளை கண்ட கனவே காற்றாய் பறக்குது மனமே நான் கூட ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இது மாதிரிலாம் ப்ரப்போசல் சீன் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல மாமா? டெய்லி ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுக்கு என்ன, டெய்லி ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா போச்சு. ம்ம். எங்க நீங்க வீட்டுக்கு வரதே இப்பலாம் அதிசயமா இருக்கு, இதுல எங்க ரோஸ் வேற? ஒரு 2 நிமிஷம் இங்கே நில்லு, வரேன். மாமா எங்க போறீங்க? வரேன் இரு. மாமா மாமா நில்லுங்க. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. சாரி சூர்யா, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்துட்டேன். நான் உங்களை அலைய விட்டேன்னு மட்டும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். புரியுதுடாமா, நீ எதனால சொல்லலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல நீ இவ்வளவு தூரம் என் மேல காதல் வச்சிருக்கேன்னு. நான் நினைச்சு பார்க்கல. ஓரளவுக்கு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஒரே இடத்துல கூட என்கிட்ட அதை சொல்லணும்னு உனக்கு தோணல. சாரிங்க, நான் இதை உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல. ஆனா வெளிப்படுத்த முடியாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ சொன்னதுக்கு அப்புறம் மனசு ஃபுல்லா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் நிறைஞ்சு போயிருக்கு. மாமா ரஜினி சார் நடிச்ச படம் காலா, என்னோட உலகமே நீ தாண்டி நிலா. லவ் யூ டா மாமா.